அரிசியும் பருப்பும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். கூட்டாஞ்சோறுக்கு தேவையானது வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மசாலா ரொம்ப முக்கியம். தேங்காய் 3, சின்ன வெங்காயம் 2, மிளகா, சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட்டாஞ்சோறு சட்டியில் தான் செய்வாங்க. நான் இப்போதே குக்கரில் செய்கிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், 2 பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் தக்காளி, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசி நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் பருப்பு, 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி, எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி நான் எடுத்து அளந்து வச்சுருக்கேன். காய் எல்லாமே போட்டு வதங்கினதும் தண்ணி, உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் தண்ணி ஏற்கனவே நம்ம அளந்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி ஊறச்சி வச்சுருந்தாங்க, அதை வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன். அரைச்சி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதும் தண்ணி கொதிச்சதும் அரிசி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பதத்தில் சாப்பாடு நல்லாயிருக்கும். இது திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷாக அப்பளம், ஊறுகாய், துவையலும் அரைச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து